வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. சத்குருநாத் மகாராஜ் की जय. सब साधु संत की जय. मंदस्मितमुखाम्भोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयाकरं भक्तवात्सल्यजगदिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि. निर्मलज्ञानसिद्धये निर्मलज्ञानसिद्धये. अम्बे अम्बिके जगदम्बिके अम्बे अम्बिके जगदम्बिके अम्बे अम्बिके जगदम्बिके अम्बे अम्बिके जगदम्बिके. शैलेन्द्रराजेन सम्पोषिते अगस्त्याद्रियोगेन्द्रसंसेविते वेदेन तन्त्रेण सङ्घोषिते विपञ्चामृदङ्गेन आनन्दिते. अम्बे अम्बिके जगदम्बिके अम्बे अम्बिके जगदम्बिके अम्बे अम्बिके जगदम्बिके अम्बे अम्बिके जगदम्बिके. धर्माम्बिके देवी बालाम्बिके पवित्रात्मिके ब्रह्मदादात्मिके मन्दारविन्देन सम्पूजिते सदा नौमि ते पादपद्मं शिवे. अम्बे अम्बिके जगदम्बिके अम्बे अम्बिके जगदम्बिके अम्बे अम्बिके जगदम्बिके अम्बे अम्बिके जगदम्बिके अम्बे अम्बिके जगदम्बिके. आदिपराशक्ति माता की जय. राधे कृष्ण. இன்றைய தினம் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணவாளுக்கு என்னுடைய கிருத்தஜ்ஞத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுட்டு, இன்றைய தினம் நாம் எடுத்துருக்கிற தலைப்பு பஞ்சகிருத்திய பராயணி என்கின்ற தலைப்பு. இதுக்கு அர்த்தம் போக போக புரியும். ஆனா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், சாதாரணமா நம்ம வாழ்க்கையில என்ன காரியம் பண்ணாலுமே அது யாருக்கோ பெருமை கொடுக்கக்கூடிய காரியமா தான் போய் சேருது. குழந்தை நன்னா படிச்சா யாருக்கு பெருமை? அப்பா அம்மாவுக்கு பெருமை. இதே மனைவி ஏதாவது கௌரவத்தோட ஒரு விஷயத்த பண்ணா கணவனுக்கு பெருமை. அதே மாதிரி கணவன் ஏதாவது ரொம்ப சிரேஷ்டமா ஏதாவது ஒரு அவார்டு வாங்கினாலோ ஏதாவது ஒரு பிரைஸ் ஜெயிச்சாலோ அது மனைவிக்கு பெருமை. அந்த மாதிரி இன்றைய தினம் அம்பாளுடைய பெருமை யாருக்கு போய் சேருது அப்படின்னு கேட்டா அது வேற யாருக்கும் கிடையாது, இங்க இருக்கிற இந்த சதாசிவருக்கு போய் சேருது. ஏன்னா அம்பாளுடைய லீலை எப்படி ராமரை பத்தின விஷயம் அல்லது ராமாயணம் எங்க சொல்லப்படுறதோ கேட்கப்படுறதோ ஆஞ்சநேயர் அங்க இருப்பாரோ, அதே போல எங்க அம்பாளுடைய லீலை அம்பாளுடைய சரித்திரம் சொல்லப்படுறதோ அங்க சதாசிவன் எப்போதுமே இருப்பார்.
நவராத்திரியில சதாசிவத்தினுடைய தத்துவம் தான் நமக்கு நிறைய உணர முடியும். ஏன்னா அம்பிகைய அவ்வளோ கொண்டாடப்படுறது இந்த நவராத்திரி முழுக்க. அதனால அப்பேற்பட்ட ஒரு தம்பதிய நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மகோத்சவம் இந்த நவராத்திரி மகோத்சவம். இந்த நவராத்திரி மகோத்சவத்தை பஞ்சகிருத்திய பராயணி என்கின்ற தலைப்பு எடுத்துட்டு இருக்கோம்னா அது சொல்றவாளுக்கும் மட்டும் இல்லை, ஆர்கனைஸ் பண்றவாளுக்கும் நிறைய ஆயுர் ஆரோக்கியம் கொடுக்கும்னு நம்பி இன்றைய தினம் கதையை ஆரம்பிப்போம். சாதாரணமா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு சம்பந்தமும் இருந்தா எதுக்கு மேல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு கேட்டா அது தாயினுடைய உறவு தான். ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம சனாதன தர்மமே சொல்றது மாத்ரு தேவோ பவ. ஆனா சண்மதம், அதாவது நம்ம சாக்த மதம் இருக்கே, அதுக்கு தனி சிறப்பு உண்டு, தனி அழகு உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா சாக்த மதத்துல மட்டும் மாத்ரு தேவோ பவன்னு சனாதன தர்மம் சொல்றது. ஆனா சாக்த மதம் அதை திருப்பி போடுறோம். எப்படி? மாத்ரு, அதாவது நம் தாய கடவுளா வணங்கி வழிபடணும் அப்படின்னு சனாதன தர்மம் சொல்றது. அந்த சாக்த மதம் என்ன சொல்றதுன்னா அந்த தெய்வத்தை, அந்த பகவான தாயா பாரு அப்படிங்கிறது. அதனால திருப்பி போடுறது சாக்த மதம். எதுக்கு தாயா பார்க்கணும் அப்படின்னு கேட்டா எல்லா உறவுகள்லயும் தாய் உறவு தான் ரொம்ப உசந்த உறவு. எதனாலன்னு கேட்டா அது மட்டும்தான் நிபந்தனை இல்லாத உறவு. எந்த ஒரு கட்டத்திலுமே ஒரு தாய் தன் குழந்தைய விட்டு கொடுக்கவே மாட்டா இல்லையா? அப்பேற்பட்ட மகிமை, அப்பேற்பட்ட கருணை அந்த தாய்க்கு தான் உண்டு. அப்பேற்பட்ட தாய் நமக்கு ஜெகன்மாதாவாக கிடைச்சிருக்கானா அந்த ஜெகன்மாதாவுக்கு கோட்டி 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 நமஸ்காரங்கள் சொன்னா போராது. அப்பேற்பட்ட ஜெகன்மாதாவை இன்னைக்கு கொண்டாட போறோம். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கிற கதை எங்கிருந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானம் அந்த பங்கத்திலிருந்து எடுத்துட்டு இருக்கோம். இந்த லலிதோபாக்கியானத்துல அம்பாளுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளுடைய சரித்திரத்தை கடைசியா சொல்ற லலிதோபாக்கியானத்துல. எதனால அப்படின்னு கேட்டா சாதாரணமா ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயோ இல்ல ஒரு பெரிய இடத்துக்கோ போனா உடனே முதலாளிய பார்த்துட முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? அதனால இந்த வியாசர் என்ன பண்ணியிருக்காரா, 18 புராணங்கள் எழுதியிருக்கார். ஒரு புராணத்துல பல நாமங்கள், பல பகவானுடைய நாமம், கதைகள்லாம் சொல்லிட்டு வர. ஆனா கிளைமேக்ஸ அம்பிகைக்கு வச்சிருக்க. ஏன்னா அவர் சொல்ற இவா எல்லாருக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவள், அந்த பராபர ரகசிய யோகினியானவள் அந்த அம்மாள் அம்பிகை தான். அதனாலவே லலிதோபாக்கியானத்தின் பின்பாகத்துல தான் இன்றைய தினத்தின் சரித்திரம். சாதாரணமா எல்லாரும் கேட்பா, தசாவதாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, மகாவிஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு. அம்பாள் ஏதாவது அவதாரம் எடுத்திருக்காளா அப்படின்னு கேட்டா இங்க அகஸ்தியர் நமக்கு சொல்ற. எப்படி சொல்றன்னா முதல்ல அகஸ்தியர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். கைலாய மலையில பார்வதி கல்யாணம் நடந்துட்டு இருக்காங்க. சாதாரணமா நம்மளுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவாளா இருந்தா அவளை தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவோம் கல்யாண காலத்துலதான். அகஸ்தியர் சிவபெருமானுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவரா. அதனால சிவபெருமான் சொல்ற அகஸ்தியர் கிட்ட, இங்க ரொம்ப கூட்டமாயிடுச்சு, கைலாய மலையே உடஞ்சு போயிடும் போல இருக்கு, அவ்வளோ கூட்டமாயிடுச்சு பார்வதி கல்யாணம் போது. என்ன பண்ணலாம் நாங்க? அகஸ்தியரே நீங்க ஒண்ணு பண்ணுவோம், பக்கத்துலயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. எங்க இருக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்? தென் திசையை நோக்கி போகும். அங்க பொதிகை மலைன்னு ஒரு மலை இருக்கு. அங்க விந்தியனுடைய கர்வத்தை அடக்குவோம். அங்கேருந்து கீழே போய் அங்க இருந்தோம் சித்த நாள். அதெல்லாம் என் பார்வதி கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சப்பறம் நீங்க மறுபடியும் கைலாயத்துக்கு வரலாம் அப்படின்னு அகஸ்திய ரிஷிய சிவபெருமானே தென் திசைக்கு அனுப்புறார்.
இப்போ அகஸ்தியர் கீழே வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கும்போது அவர் பார்க்கிறாராம், துர்லபம் மானுஷ ஜன்மாக. எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறான். மனிதர்களா பிறந்தே துர்லபம் 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 அப்படிங்கிற பெரியவாளே சொல்லுவா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஒரு வட்டத்துல மாட்டின்னு முழிக்கிறோம் இல்லையா, அந்த வட்டம் சாதாரண வட்டம் கிடையாது. அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வட்டம், அவ்வளோ நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வட்டம். இந்த வட்டத்துல இருந்து நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு விடிவு கிடைக்காதா அப்படின்னு அகஸ்தியர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கார். எங்க பார்த்தாலும் கஷ்டம், அழுக, துக்கம், சந்தோஷமே இல்லாத மனுஷ ஜென்மா ஓடிட்டு இருக்கு. கீழே வர நேர காஞ்சிபுரத்துக்கு போனாங்க. காஞ்சிபுரத்துக்கு போய் நம்ம அத்திவரதர்னு வரதராஜ பெருமாளை கொண்டாடுறோமே, அந்த வரதராஜ பெருமாள் கிட்ட போய் சொல்றாராம் அகஸ்தியர், அத்திவரதரே, ஏதாவது ஒரு அருள் பண்ணியாவது மனுஷனுக்கு விடிவு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு கேட்க, வரதராஜ பெருமாளே சொல்ற, அகஸ்தியரை காத்திருக்கோ, நானே ஹயக்ரீவனுடைய ரூபத்தை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு வழி காமிக்கிறேன் அப்படின்னு ஹயக்ரீவர் ரூபத்தை எடுத்துட்டு வந்து நேர அகஸ்தியருக்கு என்ன சொல்லித்தர, லலிதோபாக்கியானம் சொல்லித்தர. சாதாரணமா நம்ம ஆத்ல காலகாலத்தால எழுந்தா எல்லாரும் கேட்கக்கூடிய நாமம் என்ன நாமம்? லலிதா சகஸ்ரநாமம். இந்த லலிதா சகஸ்ரநாமமே ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொன்னது. அப்பேற்பட்ட லலிதாம்பிகையினுடைய கதையெல்லாம் இன்றைய தினம் பார்க்கிறோம். இப்போ ஹயக்ரீவர் சொல்ற அகஸ்தியருக்கு, இந்த லீலைய நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. அந்த பிரம்மதேவனுக்கே தெரியாத ஒரு லீலை இது. அந்த விஷ்ணுக்கே தெரியாது. ஹயக்ரீவரே மகாவிஷ்ணு தான். ஆனா ஒரு லீலை காண்பிக்கணும் இல்லையா, அதனால ஹயக்ரீவர் இங்க சொல்ற, அந்த மகாவிஷ்ணுக்கே தெரியாது இந்த லீலை. யாருடைய லீலை அப்படின்னு கேட்டா, மகாவிஷ்ணுனுடைய சகோதரியினுடைய லீலை மகாவிஷ்ணுக்கே தெரியாது. ஏன்னா சாதாரணமா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா பெரியவான் தான் சொல்லுவா, அந்த ஆத்ல நடக்கிறது இங்க தெரியக்கூடாது அப்படின்னு. அதனால இந்த இடத்துல ஹயக்ரீவர் சொல்றாரா, மகாவிஷ்ணுக்கே தெரியாது. ஏன்னா அம்பாள் யார கல்யாணம் பண்ணிட்டு போக போறா? பரமசிவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறா. அப்போ புக்காத்துக்கு போயிடுறாளோ, அதனால அங்க நடக்கிற விஷயம் அம்மாவுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால இங்க ஹயக்ரீவர் சொல்ற, யாருக்கும் சொன்னது கிடையாது, உங்களுக்கு முதல் தடவையா சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அம்பாளுடைய சரித்திரம் லலிதோபாக்கியானம் அப்படின்னு சொல்றது ஆரம்பிக்கிறேன். அம்பாள் பல அவதாரங்கள் எடுத்துருக்கா. முதல் அவதாரம் அம்பாள் எடுத்துட்டது எது அப்படின்னு கேட்டா, பிரம்மதேவனுடைய தபசுக்கு ஒரு அவதாரம் எடுத்தாளாம். ரெண்டாவது அவதாரம் மோகினி அவதாரமா. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், மோகினி அவதாரம்னா அது மகாவிஷ்ணுன்னு தானே நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. மகாவிஷ்ணு என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண். ஏன்னா அவர் மட்டும்தான் ஆண் அப்படின்னு சொல்லப்படுறது பாகவதம். ராசலீலை போய் பார்த்தா சிவபெருமானுக்கே என்ட்ரி கிடையாதா. ஏன்னா சிவபெருமான் ஆண் ரூபத்துல வரார். ஏன்னா புருஷா 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 சஹஸ்ர சீருஷா புருஷா அப்படின்னு சொன்னாலே ஒருத்தர் தான். அந்த மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுக்கே ஒரு புருஷன் இப்போ என்ன பண்றாரோ, ஒரு ஆண் மாஸ்குலினிட்டி ஹையஸ்டா இருக்கும்போது அழகு இருக்குமோ, சிங்காரம் இருக்குமோ, அந்த ஃபெமினின் குவாலிட்டி அப்படின்னு ஒரு பெண்ணுகிட்ட இருக்கிற குணங்கள் எப்படி வரும்? வர முடியாது. அதனால மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா, அம்பிகை கிட்ட போய் கேட்டாராம், ஓ சிங்கார ரசத்தை எனக்கு கொடு. அதனாலதான் இன்னைக்கும் பெருமாளை கொண்டாடும் போதோ அம்பிகையை கொண்டாடும் போதோ ரெண்டு பேருக்குமே அலங்கார ரூபிணி அலங்கார பிரியன் அப்படின்னு பேரு. ஏன்னா மகாவிஷ்ணு அம்பிகை கிட்ட இருந்து அவன் அழகையும் அவன் நளினத்தையும் இழுத்துட்டு தான் மோகினி ரூபத்தை தரிச்சுட்டாளாம். அதனால இந்த இடத்துல ஹயக்ரீவர் சொல்ற மோகினி அவதாரமும் அம்பிகையினுடைய அவதாரம் தான். மூன்றாவது தாக்ஷாயணியான சதிதேவியாக அவதாரம் எடுத்தாள். சதியா
அவதாரம் எடுக்கும் போது என்ன ஆகுதா, பரமசிவன் எப்பொழுதும் அவளை தாக்ஷாயணி தாக்ஷாயணி தாக்ஷாயணின்னு கூப்பிடுறாராம். இங்க சதி பார்த்தாலும் தக்ஷனுக்கு சிவபக்தியே கிடையாது. இப்பேற்பட்ட அப்பாவுக்கு பொண்ணா நான் இருக்க விரும்பல, தாக்ஷாயணி தாக்ஷாயணின்னு வேற எனக்கு பிடிச்சவர் என்னை கூப்பிடுறாரு. இந்த பேரை தவிர எனக்கு பல பேர் இருக்கு, சஹஸ்ரநாமமே இருக்கு, அதனால எனக்கு தாக்ஷாயணியா இருக்க வேண்டாம்னு அக்னி பிரவேசம் பண்ணிடுறாளாம். அடுத்ததா வரக்கூடியவள் யார் அப்படின்னு பார்த்தா பார்வதி தேவி. இப்போதான் கதை ஆரம்பம். ஒரு பக்கம் பார்வதி தேவி பரமசிவனுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பரமசிவனுக்கு இங்க பார்வதி தேவி பிறந்தாச்சுன்னு தெரியாது, எல்லாம் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி பாவனை. பரமசிவன் விரக்தியோட தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பிரம்மமே விரக்தியா ஒரு தபஸ் பண்ணிட்டுனா இந்த லோகத்துக்கு என்ன ஆகும், நம்மளாம் என்ன ஆகும்? அதனால தேவர்கள்லாம் பார்த்தாலும் இது சரி வராது, எப்படியாவது ஏதாவது பண்ணியாவது பரமசிவனுடைய விரக்தியை அவர்கிட்டேருந்து இழுத்துடணும், அந்த தபஸை பங்கம் பண்ணிடணும். ஏன்னா விரக்தியோடு இருக்கிற நேரத்துல தான் பல அசுரால் ஜன்மா எடுத்தாலாம். யாரு? தாரகாசுரன், பண்டாசுரன்கிற அசுரர்கள்லாம் அப்படியே உதிச்சுட்டு வர, எல்லா இடத்துலயும் கஷ்டம் நஷ்டம் துக்கம். அப்போ தாரகாசுரன் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான் எல்லாருக்குமே, அவ்வளவு குரூடத்தனத்தோட இருந்துட்டு இருக்கானா இந்த தாரகாசுரன். அப்போ ஒரு மகரிஷி சொல்றாரா, சிவபெருமானுடைய பிள்ளையால மட்டும்தான் தாரகாசுரனை வதம் பண்ண முடியும். இங்கேயோ சிவபெருமான் விரக்தியோட தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தாக்ஷாயணி அக்னி பிரவேசம் பண்ணிட்டாள்னு கொண்டாட்டி இருந்தாதானே புள்ள குட்டிகள், என்ன பண்ணறதுன்னு தெரியல. அப்போதான் தேவர்களுக்குலாம் ஒரு எண்ணம் வந்துடும். என்ன எண்ணம் வந்துதான், காமனை அனுப்பலாம் அப்படிங்கிற எண்ணம். காமனை நேர யார்கிட்ட அனுப்புறா? கைலாய மலையில பரமசிவன் கிட்ட அனுப்புறாளாம். இந்த தேவர்கள்லாம் ஏற்கனவே காமனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பல லெசன்ஸ் கத்துருக்கானே சொல்லலாம் காமன். ஏன்னா ஒரு வாட்டி பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ண திலோத்தமை அப்பதான் உதிச்சிருக்கா. அப்போ காமன் ஒரு பானம் விட அப்படியே பிரம்மதேவனுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டானா. இப்போ பிரம்மதேவனுக்கு அப்போ தோணிதான், என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தின இல்லையா காமா, ஒரு நாள் நீ சிவாபராதத்துக்கு கையாளாத அன்னைக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு அப்போ தோணிதான். அது பரமசிவனுக்கு கேட்டுடுதான். இப்போ இந்த காமன் பார்த்தான், அவனுக்கு தெரியாது பிரம்மதேவன் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்காரு. நேர கைலாயத்துக்கு வந்தான். அவன் பரமசிவனோட விளாட பார்த்தான், ஆனா அந்த பரபிரமம் அவனோட விளையாடி எடுத்தான். ஒரு பானத்தை எடுத்தான், அதை தொடுத்தான், அதை விட போனான். பரமசிவனுக்கு தெரியாதா என்ன? பரமசிவன் கண்ணை திறக்கலையாம், நெற்றி கண்ணு தானா திறந்துதான். அப்படியே பழனி விபூதியா ஆனாராம் காமதேவன். இப்போ காமன் விபூதியா கடக்கான். ஸ்மசான வாசா சிதம்பரேஷாத்தான அந்த பரமசிவனுக்கு பேரு. அதனால அந்த விபூதி அப்படியே கடக்கு. எல்லாரும் சுத்தி பயப்படுற, இப்படி போய் ஒரு ஸ்மசானமா எழுதிய கைலாயமே அவனுடைய நெற்றி கண்ணின் ஜுவாலை அவ்வளோ இருக்கான். அந்த ஸ்மசானத்துல அவ்வளோ பயங்கரமான ஒரு வாடை வரும். இதை பார்த்து தேவர்கள்லாம் வந்து அந்த ஸ்மசானத்தை பார்த்து பயப்படுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா யாராலையும் அந்த ஸ்மசானத்தை வந்து பெருக்க கூட தைரியம் இல்லையா. ஏன்னா எங்கேயாவது மறுபடியும் சிவபெருமானுடைய நெற்றி கண்டு திறந்துடுவோம்னு பயம். ஆனா ஒருத்தர் மட்டும் வந்தானோ. யாரு? சித்திரசேனன் வந்தானோ. அவனுக்கு சித்திரம் வரைய ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் அவனுக்கு சித்திரசேனன் அப்படின்னு பேரு. இந்த சித்திரசேனன் வந்து பார்த்தான், சுத்தி பார்க்கறான். ஏதாவது ஒரு எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன்
அப்படின்னு இருக்கும். சித்திரசேனன் பார்த்தான், இந்த சாம்பல்ல என்னதான் இருந்ததோ, கலர் கலரா இருந்ததோ என்னமோ தெரியல, அந்த சாம்பல்ல ஏதாவது ஒண்ணு வரையலாமான்னு தோணித்தான் சித்திரசேனனுக்கு. எல்லாரும் அதிசயத்தோட பார்க்கறான், என்ன பண்றான் இந்த சித்திரசேனன் அப்படின்னு பார்க்க, சித்திரசேனன் அந்த சாம்பலை எடுத்தானா, ஒரு சித்திரம் வரைஞ்சானா. அந்த சித்திரம் யாரோட சித்திரம்? சின்ன குழந்தை. அந்த குழந்தைய வரைஞ்ச உடனே சிவபெருமானுக்கே தோணிதான், என்னது சாம்பலை பார்த்து எல்லாரும் பயப்படுவாடே, இவன் என்ன உடனே ஏதோ சித்திரம் வரையறானே அப்படின்னு பார்த்தா, சிவபெருமான் அங்கேருந்து எட்டி பார்க்கறாரா, அந்த சித்திரத்துக்கு உயிர் வந்துள்ளதாம். அவ்வளோ சக்தி இருக்கு சிவபெருமானுடைய விழியில, கண் பார்வையில. பார்த்த உடனே அந்த சின்ன குழந்தைக்கு உயிர் வந்து கொடுத்து, சாதாரணமா குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவோம், அழும் இல்லையா? ஆனா இந்த குழந்தை பண் 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 பண்னு சிரிச்சுடும். அதனால பிரம்மதேவன் பார்த்த இந்த குழந்தை அழறதுக்கு பண்ணு பண்ணுன்னு சிரிக்கிறதே பண்டர் அப்படின்னு பேர் கொடுத்துட்டாங்க. இந்த குழந்தையோ பரமசிவனுடைய விழில வந்த குழந்தையாச்சே, சாம்பல்லேருந்து வந்த குழந்தையாச்சே. அதனால இந்த குழந்தை அசாத்தியமா வளர்ந்துட்டே வருதான். சின்ன குழந்தையா இருக்கிறது ஒரு 6 அடி வளரலாம், ஆனா இந்த குழந்தையோ 60 அடி வளரலாம். அவ்வளோ பெருசாயிடுச்சு. அசுரர்கள்லாம் பார்த்தாலும், எப்ப பார்த்தாலும் இந்த தேவர்கள் ஜெயிச்சுட்டே இருக்காளே, நமக்கும் இங்க ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு, இந்த சான்ஸை நம்ம விட்டுடக்கூடாது, தேவர்களை தோத்தே அடிச்சாகணும் இந்த வாட்டியாது அப்படின்னு நேர அந்த பண்டன் அப்படிங்கிற குழந்தை பெருசா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. நேரம் அந்த குழந்தைய அங்கேருந்து அப்படியே கடத்திட்டு சுக்ராச்சாரியர் கிட்ட கொண்டு வந்து விடுறாளாம். சுக்ராச்சாரியர் பார்த்து அவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் கத்து கொடுத்தார். ஆனா என்னதான் இருந்தாலும் சுக்ராச்சாரியர் அசுர குரு. இந்த குழந்தையும் பிறந்தது சாம்பல்ல இருந்து, ஒரு குரூர விஷயத்துல இருந்து. அதனால இந்த குழந்தைக்கும் அசுர தத்துவம் அசுர குணங்கள் எல்லாம் கூடிடுது. இந்த குழந்தை பெருசா வளர 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 அதுக்கு ஆசைகளும் வளர்ந்துட்டே போறோம். இதுல என்ன ரொம்ப அருமையான விஷயம்னா, இதெல்லாத்தையும் நம்ம நிரந்தர நிஜம் வாழ்க்கையோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த பண்டன்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம தானா. நம்ம வாழ்க்கையில வளர 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 நம்ம மனசுல என்னெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் பண்டனுக்கு வந்து விடுதான் அப்படின்னு சிவபெருமான் இங்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். சிவபெருமான் கண்ணருள் எப்பொழுதுமே நம்ம மேல இருக்கு. ஆனாலும் சத்சங்கம் இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லாதது. அசுர சத்சங்கம் இருந்ததுன்னா அது என்னதான் நம்ம சிவபெருமானுடைய விழி அருளால பிறந்தாலுமே அது பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு. இப்போ இந்த பண்டன் இருக்கானே வளர்ந்துட்டே வரான். அவன் நினைச்சானா தேவர்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சான். ஏற்கனவே தேவர்கள்லாம் அவனுக்கு அடிமை ஆயாச்சு, அதோட விட்டுட வேண்டியதுதானே. விட தோணலையாம் பண்டனுக்கு. பார்த்தான், இவர்களை விட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா மறுபடியும் இவர்கள் எழுந்து வருவாள், அதனால இவாளை விட்டுடக்கூடாது, எப்படியாவது இவர்களை வேரோட அழிச்சுடணும் அப்படின்னு நினைச்சான். இப்போ பண்டர் அவனுடைய மாளிகையில எப்படி இவாளை அழிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. தேவர்களுக்கெல்லாம் பண்டர்களுடைய எண்ணம் தெரிஞ்சுடுறது, என்ன பண்றதுன்னு தெரியல. நேரம் ஓடி போறாளாம். இங்க பிரம்மதேவன் கிட்ட ஓடி போறாளாம். சொல்றான், பிரம்மதேவா, எங்களை அழிக்கிறதுக்கு ஒரு அசுரன் இருக்கா. ஏற்கனவே தாரகாசுரன் போல அசுரர்கள்லாம் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறார். இப்போ பண்டங்கிற அசுரனும் வந்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாருக்குமே அடிமை ஆயாச்சு. ஆனா இனிமே வேரோட அழிக்கணும்னு நினைக்கிறானே இந்த பண்டன், என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ பிரம்மதேவன் சொல்றானா, நீங்க நேர பெருமாள் கிட்ட போங்க, ஏதாவது ஒரு வழி சொல்லுவேன்.
நேர பெருமாள் கிட்ட போனாலாம் இந்த தேவர்கள். பெருமாள் சொல்ற, பண்டனை அழுக்கக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இல்ல, ஆனா அவனை மயக்கி வைக்கிற சாமர்த்தியம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறான். இப்போ என்ன பண்றாராம் பெருமாள்? மோகினி அவதாரம் எடுத்தார். முன்னாடியே முதல்ல என்ன சொன்னேன்னா, மோகினி அவதாரம் யாருடைய அவதாரம்? அம்பாளுடைய அவதாரம். பெருமாள் மோகினி அவதாரத்தை எடுத்து பண்டனை மயக்க போறாளாம். ஆனா அங்க ஆக்சுவலாவே நம்மளை காக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா அந்த அம்பிகை தான். அதுதான் முதல் விஷயம். அம்பிகை காமதேவனுடைய பஸ்மமுக்கும் அவள் தான் காரணம் அப்படின்னு அகஸ்தியர் முன்னாடியே சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டா, முதல்லயே பரமசிவன் என்ன பண்ணாலும் அதுக்கு பெருமை யாருக்கு? மனைவியான அம்பிகைக்கு. அம்பிகை என்ன பண்ணாலும் அவளுடைய பெருமை யாருக்கு? சதாசிவனுக்கு. அதனால இங்க காமன் சிருஷ்டி, அந்த சிருஷ்டிக்கு காரணம் ஆனவளும் அம்பாள், ஸ்திதிக்கு காரணமானவளும் அம்பாள். பஞ்சகிருத்திய பராயணின்னு தலைப்பு எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ரெண்டு விஷயத்த சொல்லிட்டேன். மூணாவது என்ன? சிருஷ்டி, ஸ்திதி, அதாவது படைத்தல், காத்தல். மூன்றாவது அழித்தல், சம்ஹாரம். இப்போ பண்டனை சம்ஹாரம் பண்றதுக்கு யாரை கூப்பிடணும்? அம்பாளை கூப்பிடணும். இன்னும் தேவர்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியல. பெருமாள் சொல்ற, நான் மோகினி அவதாரத்தை எடுக்கிறேன், மோகினி அவதாரத்தை எடுத்து நான் பண்டனை போய் மயக்கிறேன். அதுக்குள்ள நீங்க ஒன்று பண்ணுங்கோ, மேரு பர்வதத்துக்கு போங்க. மேரு பர்வதத்துக்கு போய் ஒரு அக்னி குண்டத்தை ஏற்படுத்தி அங்க லலிதாம்பிகைக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். அவளால மட்டும்தான் இந்த சம்ஹாரத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நேர இந்த தேவர்கள்லாம் ஓடி போறாளாம் மேரு பர்வதத்துக்கு. மேரு பர்வதத்துக்கு ஓடி போன உடனே இந்த பக்கம் பண்டன் தன் மாளிகையில மோகினியோட மயங்கி போயிட்டுருக்கான். அந்த பக்கம் தேவர்கள்லாம் ஒரு சிதர்ணி குண்டத்தை அப்படியே ஏற்படுத்தி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய அக்னியே அங்க மூட்டி இப்போ அந்த அக்னிக்கு ஆகுதி கொடுக்கிறானா. எளிவே இருக்கா. வேதங்கள் எல்லாத்தையும் படிச்ச 4 வேதங்களையும் படித்து பார்க்கிறான். ஆனா யாரும் வரலையாம அந்த சிதர்ணி குண்டத்துக்கு. என்ன பண்ணதுன்னு தெரியல. அப்போதான் தேவேந்திரனான மகேந்திரன் நினைச்சானாம், அடடா, ஒரு நாள் பிரம்மதேவன் எனக்கு லலிதாம்பிகையினுடைய மாலையை கொடுத்திருந்தார். அந்த மாலைய கண்டுக்காம நான் அப்படியே என்னோட ஐராவதத்துக்கு மேல வீசி போட்டேன். அந்த கோபத்தை நினைச்சுட்டே ஒருக்கா அம்பாள் இன்னும் வரலையோ அப்படின்னு நினைச்சாராம். ஆனா இங்க என்ன முக்கியமான விஷயம்னா, அம்பாள் போச்சுப்பாளா? முன்னாடியே சொன்ன தாயாராச்சே, தாயாருடைய மனசு கருணா ரசத்தோட இருக்கக்கூடிய மனசாச்சே. அந்த தாயார் இதனால போச்சுக்கலையா? அவ காத்துட்டு இருக்கான், எப்போ பூர்ண சரணாகதி பண்ணுவா இந்த தேவர்கள். ஏன்னா இந்த தேவர்களுக்கு ஏதோ இடத்துல இன்னொரு நினைப்பு இருக்கா, நம்மளால இந்த பண்டனை சமாளிக்க முடியுமோ அப்படிங்கிற நினைப்பு இருக்கு. இப்போ பண்டன் அந்த பக்கம் மாளிகையில இருக்கும் போது சுக்ராச்சாரியர் ஓடி வந்தாரா. சொல்றா, பண்டா பண்டா, உனக்கு தெரியாதா இந்த மோகினி யாரு? அந்த பெருமாளே உன்னை வந்து திசை திருப்பி இருக்கா. அங்க தேவர்கள்லாம் போய் லலிதாம்பிகைக்கு பிரார்த்தனை பண்றா, கிளம்பிப்போ கிளம்பிப்போ அப்படின்னு சுக்ராச்சாரியர். குருநாதன் எங்க இருந்தாலும் தன் பக்தனுக்கு உதவி பண்ணுவார். அது அசுரனாவே இருந்தா கூட குருநாத பக்தி இருந்தா குரு காப்பாத்துவராம். இங்க பண்டனை காப்பாற்ற வந்திருக்க சுக்ராச்சாரியர். நேர இந்த பண்டன் கோபத்தோட ஓடி போனா மேரு பர்வதத்துக்கு. மேரு பர்வதம் எங்க இருக்கு? இமயமலைக்குள்ள. இமயமலைக்கு ஏறணும்னாலே முன்னாடியே அம்பிகை என்ன பண்ணியிருப்பாளா, ஒரு கோட்டை வரைஞ்சு வச்சிருப்பாளா. அந்த கோட்டையை நம்ம தாண்ட முடியாது. அந்த கோட்டையில அக்னி பிரவேசமா இருந்தோம். எல்லாரும் பார்க்கறா,
அக்னியா இருக்கு. பண்டனுடைய சதுராங்க சேனை எல்லாரும் சுத்தி அந்த கோட்டையை தாண்டி போலாமான்னு பாக்குறான். ஆனா அம்பிகை ஏற்கனவே இந்த தேவர்களை காப்பாத்திட்டு இருக்கான். இந்த விஷயம் தேவர்களுக்கு தெரியாது. அவன் அங்க பிரார்த்தனை பண்ண, இப்போ அவனுக்கு தோணிதான் பண்டனும் வரப்போறான், என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம இந்த அக்னிக்குள்ளேயே போயிடலாம், அந்த அம்பாளோட ஐக்கியம் ஆயிடலாம். அப்படியே அம்பிகைக்கு தோணித்துனா நம்ம வெளியில வருவோம், இல்லாட்டி அந்த அம்பிகையோட ஒன்னா ஆயிடுவோம் அப்படின்னு அந்த சரணாகதிக்கு தான் காத்துட்டு இருந்தாளாம் அம்பிகை. பார்த்தா இந்த தேவர்கள் நேர அந்த அக்னிக்குள்ள போனாலாம். அக்னிக்குள்ள போன உடனே அந்த அக்னி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சா. தேவர்கள்லாம் ஒன்னொன்னா வெளியில இன்னும் அடிபடாம வெளியில வந்தாலாம். அந்த அக்னியிலேருந்து யாரு வந்தா அப்படின்னு கேட்டா, ஸ்ரீலலிதா தீனிஹிதா தீப்தி சோபிதா விஸ்வரூப விலசிதா பார்த்துபாவிதா. ஸ்ரீலலிதா தீனிஹிதா தீப்தி சோபிதா விஸ்வரூப விலசிதா பார்த்துபாவிதா. भेद दृष्टि वारणैकदान सुनिपुणा गजलक्ष्मी कमलगा शैव भासुरा. श्रीललिता दीनिहिता दीप्तिशोभिता विश्वरूप विलसिता पार्थुभाविता. कोटि सूर्य प्रकाशतोड उद्यद्भानु सहस्र कोटि सदृशः. கோடி சூரிய பிரகாசம் கூட அவளுக்கு ஈடு வராத அவ்வளோ பிரகாசத்தோட இந்த லலிதாம்பிகை அந்த அக்னியிலேருந்து வெளியில வராதாம். அவ அழகு எவ்வளோ இருந்துதான். முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம், அவ சிகப்பா இருந்தாலும். சாதாரணமா ஒரு புடவை கடைக்கு போனோம்னா நம்ம ஆத்துல மாமி சொல்லியிருப்பா, எனக்கு ஒரு சிகப்பு புடவை வாங்கித்தாமா அப்படின்னு. அப்போ பொன் என்ன சொல்லுவோம், என்ன சிகப்பு வேணும், என்ன ஷேடு வேணும் அப்படின்னு தானே கேட்போம். இங்க அகஸ்தியருக்கு அப்போவே தோணி இருக்கான். பக்தர்கள்லாம் கேட்பான், அம்பாள் சிகப்புன்னு தெரியும், எந்த சிகப்புன்னு தெரியாதே அப்படின்னு. இங்கதான் யாரு ரொம்ப அழகா சொல்லியிருக்கா, உதிக்கின்ற செங்கதிர் போலே. உதிக்கின்ற செங்கதிர், அதாவது காலக்காத்தால அந்த சூரிய பிரகாசத்துல ஆகாசம் ஒரு சிகப்பா இருக்கும் இல்லையா, அது போல இருப்போளோ என்னமோ அம்பாள் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்ற. ஆனா இதுல என்ன ரொம்ப முக்கியமான அழகான விஷயம்னா, அபிராமி பட்டர் பார்த்தாராம், உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது எங்கேயும் ரொம்ப தூரக எட்ட முடியாத தூரக்க ஒரு டிஸ்கிரிப்ஷனா இருக்கே, இது நம்ம எல்லாருக்குமே புரியாதே. அதனால அடுத்தது சொல்ற உச்சி திலகம் அப்படிங்கிற, கைக்கு எட்ட தூரத்துல இருக்கக்கூடிய நம்ம உச்சி திலகத்துல இருக்கக்கூடிய அந்த சிகப்போ என்னமோ அம்பாள் அப்படிங்கிற. சரி, ரொம்ப கைக்கு எட்டுற தூரத்துல இருந்தா கூட நம்ம மதிக்காம போயிடக்கூடாதுன்னு அடுத்தது சொல்ற, உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மதிப்பு உள்ள மாணிக்கம் போல ஒரு சிகப்பு அம்பாளுக்கு அப்படிங்கிறது. ஆனா மாணிக்கம் எப்படி இருக்கும், கரடு முரடா இருக்கும் இல்லையா. ஆனா அம்பாளோ கோமல தத்துவத்திலேயே ஊறினவள், மாணிக்கம்னு சொல்ல முடியாதே. அதனால முடிக்கிற அபிராமி பட்டர் முடிக்கிற மாதுளம் போது இருந்தாங்க அந்த சிகப்புல இருக்காளாம் அம்பிகை. எப்படி அவன் வெளியில வரும்போது எப்படி வந்தாலாம், சிங்கார ரசம் எவ்வளோ நம்ம உலகத்திலேருந்து இந்த தாரகாசுரனாலேயும் பண்டாசுரனாலேயும் எல்லா மனிதர்களும் கஷ்டப்பட்டு இருக்காளோ, சிங்கார ரசமே இல்லாம அந்த சிங்கார ரசத்தோட பூர்ணமா இங்க வடிவமா அப்பேற்பட்ட அம்பாள் வெளியில வராளாம். அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமத்துல அவளுக்கு ஒரு பேர் சிங்கார ரச பூர்ணாயி அப்படிங்கிற பேர். அம்பாள் வெளியில வந்தாச்சு. அம்பாள் எதுக்காக வெளியில வந்திருக்காங்கிறதையே இந்த தேவர்கள்லாம் மறந்து போயாச்சு. ஏன்னா அவன் அழகு அப்படியும்
வெளியில வந்து அம்பாள் சொல்றா, உங்களுக்கு நான் என்ன பண்ண வேண்டும், எதற்காக என்னை கூப்பிட்டிருக்கீர்கள் அப்படின்னு கேட்க தேவர்கள் எல்லாம் சொல்றா, பிரம்மதேவனே, அம்பாள் இவ்வளோ அழகா இருக்கா, அம்பாளுக்கு ஒரு பட்டினத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற. எல்லாரும் பார்த்தா இங்க பண்டாசுரன் வெளியில காத்துன்னு இருக்கான் தேவர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு. இந்த தேவர்கள் அம்பாளுக்கு ஒரு பட்டினத்தை கட்டதான் யோசிக்கிறா, என்ன நடந்துருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. ஆனா அவளுக்கு தெரியல, அம்பாளுடைய அழகு அவ்வளோ இருக்கா, இவர்களுக்கு உயிர் பயமே போயிடுறோம். அதனால்தான் சொல்லுவா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அம்பாள் சன்னதிக்குள்ளேயோ அல்லது பரமசிவன் சன்னதிக்குள்ள போய் ஏதாவது ஒண்ணு கேட்க போவோம். ஆனா உள்ள போனோடனே அந்த அம்பாளுடைய அழகை பார்த்தோன்னே எதுக்கு இங்க என்ன கேட்க வந்தோன்னே மறந்துடுவோம் இல்லையா? அந்த மாதிரி சன்னதிக்குள்ள போய் அம்பாளை பார்க்கும் போதே நமக்கு இப்படி தோணுதுன்னா, இந்த நிஜமாவே அம்பாள் அப்படியே பிரகாசிக்கிறா, விஸ்வரூப தர்சனம் கிடைக்கிறது இந்த தேவர்களுக்கு. அவளுக்கு ஞாபகம் இருக்குமா? இப்போ பார்க்குறா, இந்த தேவர்கள்லாம் வேறு பர்வதத்திலேயே ஒரு ஸ்ரீ சக்கரம் போலவே ஒரு பட்டினத்தை அமைச்சு கொடுக்கிறாளாம். விஸ்வசேனனை கூப்பிட்டாளாம். ஒரு பக்கம் சிதக்னி குண்டம், அவள் உதிக்கின்ற சிதக்னி குண்டம், மற்றொரு பக்கம் ஸ்ரீ சக்கர ராஜரகம், இன்னொரு பக்கம் கேய சக்கரம், மற்றொரு பக்கம் கிரி சக்கரம். இந்த ஸ்ரீ சக்கரம் போலவே சொன்னேன் இல்லையா? ஸ்ரீ சக்கரத்துல எத்தனை ஆவரணங்கள் உண்டு? எத்தனை ஆவரணங்கள் ஸ்ரீ சக்கரத்துல? 9 ஆவரணங்கள். முதல் ஆவரணத்துல 3 சதுரம் உண்டு. முதல் சதுரத்துல 10 தேவிகள், 10 யோகினிகள் இருப்பா. அனிமா, லஹிமா, மகிமா, ஈஷித்வம், வசித்வம், பிராகாமியம், இச்சா, சக்தி, புத்தி, சர்வகாம சித்தி அப்படின்னு. 2வது சதுரத்துல அஷ்டமாதாக்கள் இருப்பா. பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டி, மகாலட்சுமி. நம்ம நவராத்திரியில கொண்டாடுறோமே இந்த 9 நாள், அந்த அஷ்டமாதாக்கள் இங்க இருக்கா. 3வதுல மறுபடியும் 10 யோகினிகள். இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தா 28 யோகினிகள் முதல் ஆவரணத்துல. அதுக்கு பேர், இந்த யோகினிகளுக்கெல்லாம் பேர் பிரகட யோகினிகள் அப்படின்னு. 2வது ஆவரணத்துல மறுபடியும் 10 யோகினிகள் இருக்கா. அந்த யோகினிகளுக்கு குப்த யோகினிகள் அப்படின்னு பேரு. 3வது குப்த தர யோகினிகள், 4வது சாம்பிரதாய யோகினிகள், 5வது குலோதீர்ண யோகினிகள், 6வது நிகர்வ யோகினிகள், 7வது ரகசிய யோகினிகள், 8வது அதிரகசிய யோகினிகள். இப்போ 9வது பிந்து மத்தியத்துல ராஜராஜேஸ்வரியாக, ஸ்ரீசக்கர சுவாமினியாக, பராபர ரகசிய யோகினியாக பிரகாசிக்கக்கூடிய அந்த பிந்து மத்தியத்துல எல்லா யோகினிகளுக்கும் அதிபதியானவள் யாரு? ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி. இதேதான் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன சொல்றோம்? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா. ஸ்ரீ மாதாவா இங்க வந்தாச்சு தன் பக்தனை காப்பாத்துறதுக்கு. மகாராஜினா ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜி. ஸ்ரீ மகாராஜினா அந்த பட்டினத்துக்கு ராணியாக பட்டாபிஷேகம் ஆனாதான ஸ்ரீ மகாராஜின்னு சொல்ல முடியும். இப்போ பிரம்மதேவன் நம்மள போலவே சஞ்சலமீ மன கிருஷ்ணான்னு எப்படி அர்ஜுனன் அங்க சொன்னானோ, இங்க பிரம்மதேவனுக்கும் தோணிதா, அம்பாளுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணா நல்லா இருக்குமே. பட்டினத்தை அமைச்சாச்சு, இப்போ நல்லா ஒரு அழகா ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவருக்கு மற்றொரு எண்ணம் தோணிதான். அம்பாளை தனியா நம்ம பட்டாபிஷேகம் பண்ணா அவ்வளோ நல்லா இருக்காது, தம்பதியா பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஆனா எல்லாருக்கும் பயம். லலிதாம்பிகை கிட்ட போய்
லலிதாம்பா, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா அந்த அம்பாள் கிட்ட போய்? அதனால பிரம்மதேவன் பார்த்த நேர போற, ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் பயம். நேர போய் லலிதாம்பா கிட்ட கேட்கிறார், நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சங்கல்பம் இருக்கா அப்படின்னு. ஏன் கேட்கிறீங்க? அம்பாளும் டைரக்டா பதில் கொடுக்கலையா. அம்பாள் கேட்க, ஏன் கேட்கிறீங்க? உங்களுக்கு யாராவது மனசுல இருக்காளா அப்படின்னு கேட்கிறாளாம் அம்பிகை. இப்போ பிரம்மதேவன் மனசுல யாரு இருக்கா? பரமசிவன் தான் இருக்க. ஆனா சொல்லறதுக்கு பயம். இல்ல, உங்க மனசுல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைக்கணும், ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா அப்படின்னு கேட்கிற. இந்த இடத்துலதான் ரொம்ப முக்கியமா அம்பாள் சொல்றா, நம்ம ஃபெமினிசம்லாம் இப்போ பேசுறோமே, அந்த காலத்திலேயே அம்பாள் சொல்லியாச்சு, எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்கு. யார் எனக்கு கணவனா வந்தாலும் அவர் என்ன சுதந்திரமா விடணும். முதல் நிபந்தனையே அந்த அம்பாள். ரெண்டாவது நிபந்தனை அம்பாள் சொல்றா, நான் சுதந்திரமா இருக்கணும்னா அவர் சுதந்திரமானவரா இருக்கணும். இதுதான் ரெண்டாவது நிபந்தனை. இதை தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது. இப்போதான் பிரம்மதேவருக்கு தோணிச்சு, வேற யாரும் நம்மள சுதந்திரமா விடுற மாதிரி ஒரு புருஷன் நமக்கு தெரியாது, ஒருத்தர் தான் இருக்க, அது அந்த பரமசிவன் தான். அம்பிகை மனசுலயும் பரமசிவன் தான் இருக்க. ஆனா பிரம்மா பரமசிவன் 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 அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு வேற ஒரு எண்ணம் வருதான். அம்பிகையோ இங்க சிங்கார ரச பூர்ணாரியா இருக்காளே, அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அமிர்த ஸ்வரூபிணி நித்ய கல்யாணி, எவ்வளவு அழகா இருக்காளாம், அலங்கார பூஷணியா இருக்காளாம் இந்த அம்பாள். ஆனா பரமசிவன் பார்த்தா எப்படி இருப்பார்? ஒரு புலித்தோலை கட்டிட்டு ஒரு விருத்தியோட தபஸ் பண்ணிட்டு இருக்காரே பரமசிவன், அவர் ஒத்து வரமா அம்பாளுக்கு அப்படின்னு நினைக்கிறாராம். இப்படி நினைக்கும் போதே பரமசிவன் பார்த்தார், ஆஹா, எனக்கு ஒண்ணு நல்லா தோணுது, பிரம்மதேவா நீ இப்படி நினைக்கிறியா என்னை பத்தி அப்படின்னு கைலாய மலையிலேருந்து மேரு பர்வதத்துக்கு வராராம். எப்படி வந்தாராம்? ஜடாடவி கலஜ்வல பிரவாஹ பாவிதஸ்தலே கலேவலம் வ்யலம்பிதாம் புஜங்க துங்க பாலிகாம் தமட் 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 நிநாட மண்ட வர்மயம் பிரகாரதந்த தாண்டவம் தனோது நஷித சிவம். சம்ஸ்கிருதம். ராவணன் இருக்கிறதுலயே ஒரு துஷ்டன், அவன் போய் பரமசிவனுடைய அழக இங்க சொல்ற. ஆனா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படி வந்தாராம் பரமசிவன்? போலாநாத் உமாபதே சம்போ சங்கர பசுபதே நந்தி வாகனா நாகபூஷணா சந்திரசேகரா ஜட்டாதரா கங்காதர கௌரி மனோஹர கிரிஜாகாதா மகாதேவா. பரமசிவன் அப்படியே அந்த சந்திரசேகரனாச்சே, அந்த பரமசிவனுக்கு அழகு சொல்லி தரணுமா? அந்த பரமசிவன் என்னதான் இருந்தாலும் விரிச்ச முடியோட வந்தா கூட சந்திரன் தலைமையில இருக்கும். ஆனா முகமே சந்திரசேகரன் போல, சந்திரன் போல ஒரு முகம் இருந்ததுன்னா அந்த பரமசிவனை பார்த்து யாருதான் மயங்க மாட்டான். பரமசிவன் வந்தார். ஆனா நேரம் வந்து அம்பாள் முன்னாடி நிக்கலையாம். ஏன்னா நேரம் வந்து அம்பாள் முன்னாடி நின்னா எல்லாரும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுடுவாளே, மாலைய கொடுக்கும் உடனே கழுத்து நீட்டிடுவாளே. அப்படி நீட்டினா அம்பாள் என்ன கேட்டிருக்காள்? முதல் நிபந்தனை என்ன அம்பாளுக்கு? என்ன சுதந்திரமா விடணும். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற டிசிஷனும் அம்பாளோட தானே இருக்கணும். அதனால பரமசிவன் வந்து ஓரமா நின்றுட்டு இருக்கார். பார்த்த நந்தி மேல உட்கார்ந்து இருக்காராம் பரமசிவன். அம்பாள் பார்த்தா, ஆஹா பரமசிவா நீ வந்துட்டீரா, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு தன் மனசுல தன் கணவரை நினைச்சுட்டாளாம்.
தான் மேல இருக்கிற மாலையை கழட்டினாலாம், அப்படியே வீசினாலாம். வீசின உடனே அந்த மாலை நேர யார் மேல போய் விழுந்தது? அந்த பரமசிவன் கொஞ்சம் மேல போய் விழுந்தான். அம்பாளுக்கு என்ன தைரியம் யோசிச்சு பாருங்கோ. இந்த காலத்துல நம்ம சொல்றோமே, கணவனை பார்த்தா மனைவிக்கு பயம் அப்படின்னு. ஆனா அம்பாள் அந்த காலத்துல தன்னுடைய மாலையை கழட்டி வீசி போட்டிருக்கா. அதை பரமசிவன் ஸ்வீகரிச்சுட்டு இருக்க. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியான கணவன் பரமசிவனாம். பரமசிவனும் அம்பிகையும் தம்பதியாக இந்த பட்டினத்துல பட்டாபிஷேகத்தோட பிரகாசிக்கிறான். ஆனா அம்பிகைக்கு மறக்கலையா, அவன் எதற்காக இங்க வந்திருக்காங்கிறது மறக்கல. எதுக்காக வந்திருக்கா? சித்தக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்தியதா. தேவர்கள்லாம் அங்க பண்டாசுரன் இன்னும் காத்துட்டு இருக்கான். அந்த பண்டாசுரனை வதம் பண்ணறதுக்கு தானே காத்துட்டு இருக்கா அம்பாள். பார்த்தா, நீங்க எல்லாரும் என்னை கூப்பிட்டுருக்கேன், அதனால உங்களையே நான் படையா வச்சுக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு சக்தி படை இருக்கு. நான் சொன்னேனே, இந்த 9 ஆவரணத்துல யோகினிகள், அவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு நாங்களே போறோம் இந்த பண்டருக்கு அப்படின்னு நேர கிளம்பினாலாம். கிளம்பி எங்க போறான்? அந்த பண்டன் இருக்கிற இடத்துக்கு அம்பிகையே நடந்து போறாளாம். போக 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 அந்த பண்டனுடைய சுத்தி இருக்கிற அசுரர்கள்லாம் இருக்காளு, அவன் எல்லாரும் பானம் 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 பானமா வீசறாளாம். அம்பிகை பார்த்தாள், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா, இதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயமானு நினைக்கிறச்சே பண்டன் என்ன பண்ணா, விக்ன யந்திரம்ங்கிற யந்திரத்தை விட்டானாம். அம்பிகை பார்த்தா, இதுக்கு போய் நான் சண்டை போடணுமான்னு பரமசிவனையும் கூட்டிட்டு வந்திருக்காளாம். பாருங்கோ நான் எப்படி சண்டை போடுறேன்னு பாருங்கோ அப்படின்னு மணக்கோலத்திலேருந்தே போர்க்கோலத்தை போட்டுட்டு இங்க வந்திருக்கா. பரமசிவனை ஒரு கண்ணால பார்த்தாளாம். பரமசிவன் அவளை பார்த்தாலாம். குதிச்சு யார் வந்தாளாம்? விநாயகனையே வந்தாராம். விநாயகன் வந்து அந்த விக்ன யந்திரத்தை, விக்ன விநாயகனே அந்த யந்திரத்தை தூள் தூள் ஆக்கிட்டார். அதனாலதான் இன்னைக்கும் எல்லாரும் ஜெய ஜெயகாரம் பண்றது எப்படி? பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதே 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 அப்படின்னு எல்லாரும் கொண்டாடக்கூடிய அந்த விக்னேஸ்வரனுடைய கதையும் இங்க ஹயக்ரீவர் அகஸ்தியர் கிட்ட சொல்லிட்டு வரார். இப்போ பார்த்தா எல்லாரும் பார்த்தா அம்பாள் இப்போ அந்த சித்தக்னி குண்டத்திலேருந்து வெளியில வந்தாச்சு. பட்டினத்தை கட்டியாச்சு. கட்டின பட்டினத்துல பட்டாபிஷேகமும் பண்ணியாச்சு. இந்த பண்டனை வதம் பண்ணணும். அம்மா தாயே, இது நீ இந்த லலிதோபாக்கியானத்துல பார்த்தேன்னா ரொம்ப நீண்ட சரித்திரம். அத்தனை யுத்தம் எப்படிலாம் நடக்கிறது, எந்த பானத்தை விடுறா, எல்லாத்தையுமே டீட்டெயிலா எழுதியிருக்க வியாசர். ஆனா தேவர்கள்லாம் பார்த்தா, இப்படியே போச்சுன்னா என்னைக்கு பண்டனை வதம் பண்ண முடியும்? அம்பிகையே தாயே, ஒரே ஒரு பானத்தான இந்த பண்டனை வதம் பண்ணிடுவோட அப்படின்னு. ஆனா இங்க அம்பாள் பார்த்தா, சாதாரணமா குழந்தைகள் விளையாடும் போது பெரியவாழ்லாமும் குழந்தைகள் மாதிரியே குதிப்பா. பெரியவா தான், குழந்தைகள் தான். ஆனாலும் அவளுக்கு ஈடு கொடுத்து விளையாடும் போதுதான் அந்த குழந்தைகளுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும், பெரியவர்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? இங்க அம்பாள் சொல்றா, என்னதான் இருந்தாலும் பண்டனும் என் குழந்தை தானே. ஏன் பரமேஸ்வரன் நெற்றிக்கண்ணுல காமதேவன் சாம்பலாயிருக்கான், அந்த சாம்பல்ல இருந்து உற்பத்தியானவன் தானே பண்டன். அப்ப ஏன் குழந்தை தானே பண்டன், அவனுக்கு ஈடு கொடுத்து நான் விளையாட வேண்டாமா அப்படின்னு அம்பிகை அந்த இடத்துலயும் தன்னுடைய கருணாரசத்தை காண்பிக்கிறாளா. இப்ப பார்த்தா அம்பிகை என்ன பண்றாளா, நேர பாலா திரிபுர சுந்தரிய அனுப்புறாளா. பாலா திரிபுர சுந்தரி பண்டனுடைய குழந்தைகளெல்லாம் வதம் பண்ணிடுறாளா. இந்த மாதிரி ஒருத்தரா அனுப்பிச்சுட்டு இருக்கான். பண்டனுக்கு 2 வரம் உண்டு.
என்ன வரம் அப்படின்னு கேட்டா, முதல் வரம் அவன் கேட்டிருக்கானா, 3 மாசத்துல தோன்றிய பெண் சதுராங்க சேனையோட வந்தால் மட்டும்தான் என்ன வதம் பண்ண முடியும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஷேக்ஸ்பியர்லாம் எழுதியிருக்காங்க மேக்பெத்ல, நோ மேன் born of a woman shall harm me அப்படின்னு. அது ஏதோ புதுசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த காலத்திலேயே ஷேக்ஸ்பியர் லெவலை விட பெரிய லெவல்ல வியாசர் எழுதியிருக்கார் பண்டனுடைய வரம் என்னன்னு. இங்க வரம் எப்படி இருக்கா, 3 மாசத்துல தோன்றிய பெண் சதுராங்க சேனையோட வந்தால்தான் என்னை வதம் பண்ண முடியும் அப்படிங்கிறது முதல் வரம். 2வது வரம் என்னன்னா, யாரோட இந்த பண்டன் சண்டை போடுறானோ அந்த எதிர்க்க இருக்கிற அந்த பர்சனோட முழு சக்தியில பாதி சக்தி அவனுக்கு வந்துடுவான், வாலி மாதிரி. இப்போ பண்டன் சண்டை போடுறது யார் கூட, ஆதி பராசக்தியோட. அவளோட பாதி சக்தி வந்தா கூட பண்டனுக்கு ஏதோ சக்தியே வராத மாதிரி இருக்கா. ஏன்னா அந்த சக்தியை கண்ட்ரோல் பண்றதே ஆதி பராசக்தி தானே. பார்க்கறான், என்ன பண்றதுன்னு தெரியல. தேவர்கள்லாம் பார்த்தா, அம்மா தாயே வதம் பண்ணிடுவோம். அப்போ அம்பாள் தன்னுடைய வில்ல எடுத்தாளாம். சாதாரணமா அம்பாளுக்கு என்னதான் இருக்கும், அங்குஷம், பாஷம், அப்புறம் வேற என்ன இருக்கும் அம்பாளுக்கு, அங்குஷம் இருக்கும், பாஷம் இருக்கும், அப்புறம் கரும்பு வில்லு இருக்கும், அப்புறம் இன்னொரு கையில தாமரை கடைக்கள் இருக்கும். அங்குஷத்திலிருந்து வெளியில வராளாம் ஒரு யோகினி, சம்பத்கரி தேவிங்கிற யோகினி வெளியில வராளாம். இந்த யோகினி வெளியில வந்ததுமே இந்த யோகினிக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா வெளியில வந்ததுக்கு. எதுக்கு வெளியில வராளாம், அவன் யானை படைக்கு தலைவியாக ரணகோலாகலம்ங்கிற யானை மேல ஏறி இந்த சம்பத்கரி தேவி வராளாம். பாஷத்துல இருந்து யார் வந்தா வெளியில, அஸ்வாரூடான்னு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல கேட்டிருப்போம். அஸ்வாரூடாங்கிற தேவி வெளியில வராளாம். அபராஜிதம்ங்கிற குதிரைப்படைக்கு தலைவியாக. 3வது கரும்பு வில்லு சொன்னேன். இந்த கரும்புல இருந்து அந்த கரும்பினுடைய இனிப்பை சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவள் யாராவது ஒருத்தி வெளியில வரணுமே. யார் வெளியில வந்தாளா, ஸ்ருதி ஜதி லயமே இசையே சரணம்னு ராஜமாதங்கி தேவி வெளியில வராளாம். ராஜமாதங்கி தான் கமாண்டர் இன் சீஃப். இந்த யானை படைக்கும் இந்த குதிரை படைக்கும் கமாண்டராக வெளியில வந்தாலாம். யாரு, ராஜமாதங்கி தேவி. ஓ எல்லாருமே அவா வில்ல எடுத்தாளாம். ஒரு வில்ல எடுக்கிறா, ஆனா தொடுக்கும் போது 10 ஆச்சாம், அடுக்கும் போது 100 ஆச்சாம். பண்டனை போய் வதம் பண்ணும் போது எத்தனை ஆச்சு, கோட்டி வில்லா மாறிதான். அந்த ஒரு வில் தான் எடுத்தாள் அம்பாள். ஆனா பண்டன் கிட்ட அந்த வில்லு போய் சேரும் போது அது கோட்டி வில்லா மாறிட்டு. எதனால அப்படின்னு கேட்டா, மணக்கோலத்துல இருந்த அம்பாள் அந்த வில்ல எடுக்கும் போது மனசுல நினைச்சிருந்தாலும், யாரை நினைச்சிருந்தாள், காமேஸ்வரனை நினைச்சிருந்தாலும். காமேஸ்வரனை நினைச்சிருந்தா 1 கோடியாகுங்கிற அந்த தத்துவத்தை இங்க அம்பாள் சொல்றா. ஒரு வில்ல எடுத்து அப்படியே பண்டனை மதம் பண்ணிடுறாளாம். எல்லாரும் மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயோம் லலிதாம்பிகையேங்கிற கோஷத்தை சொல்லி இங்க அம்பாள் 3வது விஷயம் சம்ஹாரத்தையும் பண்றாளாம். பஞ்சகிருத்திய பராயணியில 3 விஷயம் சொல்லிட்டேன். 4வது விஷயம் என்ன, மறைத்தல். எங்க மறைச்சிருக்காள் அம்பாள், மோகினி ரூபமாக பண்டனுடைய கண்ணை மறைச்சாலும். அதனால அம்பாளே 4ஆவதான மறைத்தலுக்கும் காரணமானவள். இப்போ எல்லாரும் மாதா ஜெயோம் லலிதாம்பிகைங்கிற கோஷத்தை கத்தி 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 ஜெயகோஷம் பண்ணும்போது அம்பாள் என்ன பண்றா, தன்னுடைய விழியால் அனுக்கிரகம் பண்றா. அதுதான் 5வது. முதல்ல சொன்னேன், சிருஷ்டிக்கும் அவள் காரணம், ஸ்திதிக்கும் அவள்தான் காரணம்,
சம்ஹாரத்துக்கும் அவள்தான் காரணம், திரோதானத்துக்கும் அவள்தான் காரணம், அனுகிரகத்துக்கும் அவள்தான் காரணம். அதனால நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிரம்மதேவன், பெருமாள், பரமசிவன் இவா 3 பேரும் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த லலிதோபாக்கியானம்ங்கிற சரித்திரம் நமக்கு சொல்லி தருது பிரம்மதேவனும் இந்த திரிமூர்த்திகளா இருக்கிறவர்கள் வெறும் ஆபீசர்ஸ் தான், அம்பாளுடைய காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ற ஆபீசர்ஸ், அவ்வளவுதான். ஆனா அம்பாள் தான் ஜெகன்மாதா. இந்த ஜெகன்மாதா தான் பஞ்சகிருத்திய பராயணியானவள். ஜெகன்மாதாவை நம்ம வழிபட்டோம்னா நம்மளுக்கு சிருஷ்டியாவது, ஸ்திதியாவது, சம்ஹாரமாவது, திரோதானமாவது, அருளலாது இது எல்லாமே நமக்கு சமமா இருக்கும்னு பண்டனுடைய வதம் பண்ணி அம்பாள் இப்போ வெளியில வந்து தன்னுடைய பட்டினத்துல பரமசிவனோட உட்கார்றாளாம். எப்படி உட்கார்ந்தாலாம்? காம கோடி பீடவாசினி, காம கோடி பீடவாசினி, காமாட்சி கௌரி லலித காம கோடி பீடவாசினி, காம கோடி பீடவாசினி, காமாட்சி கௌரி லலித சோமசேகராந்த சாரத விமல திரிபுர சுந்தரி லலித காம கோடி பீடவாசினி, காம கோடி பீடவாசினி, காமாட்சி கௌரி லலித சோமசேகராந்த சாரத விமல திரிபுர சுந்தரி லலித காம கோடி பீடவாசினி. காமேஸ்வரியா நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய காமாட்சி தேவியாக இப்போ பிரகாசிக்கிறாளாம். எங்க? அந்த மேரு பர்வதத்துல. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க வந்தா சொல்லணும்னு இருந்த எல்லாரும் கேட்பா. அந்த காமன் பஸ்மம் ஆகும் போது சம்ஹாரம் அப்படிங்கிற விஷயம் யார் பண்ணார்? பரமசிவன் தானே பண்ணார். சாதாரணமா இந்த யோக சபைக்குள்ள வந்தா எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, எதுக்கு சிவன் சார், SAR அப்படின்னு எதுக்கு அந்த வார்த்தை வந்தது? சார் தானே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சாருக்கு ஒரு அர்த்தம் உண்டா? ஸ்லேவ் ஐ ரிமெயின், அதுதான் சார். ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிறது யார்? சார். சதாசிவன் ஆல்வேஸ் ரிமெயின்ஸ், அதுதான் சாரம். அப்பேற்பட்ட சதாசிவனும் அப்பேற்பட்ட காமேஸ்வரி அம்பாளும் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமா ஆயுள், ஆரோக்கியம், சௌக்கியம், மன நிம்மதி, சத்சங்கம் இதை எல்லாத்தையும் கொடுக்கட்டும்னு வேண்டிட்டு லலிதா நவரத்ன மாலையோட முடிக்கிறோம். யாருக்கெல்லாம் தெரியுமோ கண்டிப்பா சேர்ந்து பாடுங்க. ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். வாகும் தொழில் ஐந்தரநாற்றலம் புகும் நகையாள் புவனேஸ்வரி பார் சேர்க்கும் நவரத்தின மாலையினை அகும் கணநாயக காரணமே. கற்றும் தெளியார் காடே கதியார் கண்மூடி நெடுங்கனவானந்தவம் பெற்றும் தெளியார் நிலையநிலவம் பெருகும் பிழையே பேச தகுமோ. பற்றும் வைர படைவாள் வைர பகைவர் யவனாக எடுத்தவளே வற்றாத உள்சுனையே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்.
இந்த லலிதா நவரத்ன மாலை கேட்டாலோ சவண யஜ்ஞம் பண்ணாலோ அல்லது பாடினாலோ இதுக்கு என்ன பெருமை அப்படிங்கறது என் குருநாதர் சொல்லியிருக்கார். இது கேட்டா நம்ம ஆயுஸ், இந்த ஆயுஸ் மட்டும் இல்ல, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காளே, எத்தனை ஜென்மால நம்ம கடனா சம்பாதிச்சிருக்கோமோ எதை பாவத்தை, அது எல்லாம் ஒரு வாட்டி இந்த மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையேங்கிற இந்த நவரத்ன மாலையை கேட்டாலே போதும். பாடக்கூட வேண்டாம், கேட்டா மட்டும் போதும். அப்பேற்பட்ட நவரத்ன மாலைய அம்பாளுக்கு பிடிச்ச நாள், அதாவது நவராத்திரி மகோத்சவம் போது பாடினோம்னா, சாதாரணமா பாடினாலே ஆயுஸ் பூர இருக்கக்கூடிய பாவங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த அம்பிகைக்கு உண்டு. நவராத்திரி போது நம்ம பாடினோம்னா நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்கள், என்ன ஆசைகள் இருக்கோ அதை நினைச்சு பாடினோம்னா அந்த அம்பிகை கண்டிப்பா நம்மளுக்கு அருள் புரிவா அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்றோம். மூலக்கனவே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலகிரியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குலகே சரணம், நீலத்திருமே நீலே நினைவாரே நினைவல் செடியே நின்றே வருவாய், வானை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, முட்டே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதலி சரணம், வித்தே விளைவே சரணம் சரணம், வேதாந்த நிவாசினியே சரணம், தத்தேரியனார் தனையன் தாயி சாராதவரம் தரவே வருவாய், மத்தேருதலி கிளை வாழ்விடுவே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, அகிலேத்ய கல்யாணி மஞ்சுளவே நிவாசினி, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, வலையொத்த வினை கலையொத்த மனம் மருளக் கரையாளொலியொத்த விடார், நிலைய செழியே முடியாதகுமோ நிகழும் புகழாக வரம் தருவாய், அலையற்ற செல்வற்றனுபூதி பெறும் அடியார் முடிவாழ்வைடூரியமே, மலையத்துவ சன்மகளே வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, எவரத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தினமாய் அறிந்திடுவார், அவரதுத சக்தியெல்லாம் பெறுவார், சிவரத்தினமாய் திகழ்வாரே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, ஆதிபராசக்தி மாதா கி, ஹரன் நம பார்வதி பதயே, सद्गुरुनाथ महाराज की, सब साधु संत की। राधे कृष्ण।